வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கு உப்புமா செய்வோம். இன்றைக்கு உப்புமாவுக்கு நான் 1/2 கிலோ ரவை எடுத்துருக்கிறேன். இப்போ சட்டி காயுது. காய்ஞ்ச உடனே இந்த ரவையை நாங்கள் வறுத்தெடுப்போம். சட்டி சூடாயிட்டுது. இந்த ரவையை போட்டு நாங்கள் வறுத்தெடுப்போம். ரவை வறுபட்டு வந்துட்டுது. நான் இறக்கி இன்னொரு டிஷ்ஷில் வைட் போகிறோம். ரவையை ரவை வறுத்த அதே சட்டிக்குள்ள 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விடுவோம். அதோட நெய் இருந்தால் நெய் போடலாம். நான் 50 கிராம் பட்டர் போடுறேன். எண்ணெயும் பட்டரும் கொதிச்சிட்டுது. காத்தேக்கண்டி கடுகு போடுவோம். கருவேப்பிலை, நான் காஞ்ச மிளகாயும் மோர் மிளகாயும் போடுறேன். எனக்கு அந்த மோர் மிளகாயோட உப்பு கறிவடைக்க நல்லா இருக்கும். அதுக்காக நான் காஞ்ச மிளகாயும் மோர் மிளகாயும் போடுறேன். இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டி நாங்கள் வதக்குவோம். வெங்காயம் வதங்கி வந்துச்சுது. நான் இப்போ இதுக்குள்ள 2 பெரிய கேரட்டை வெட்டி இதையும் இது கூட சேர்த்துக்கொள்வோம். கேரட் வதங்கி வந்து கொண்டு கேட்க நான் ஒரு தேக்கரண்டி உப்பு போடுறேன். அதோட பாதி பெரிய கேப்சிகம் அல்லது பெரிய குடமிளகாயை வெட்டி சின்ன சின்ன பீசஸாக அதையும் இதுக்குள்ளே சேர்த்து வதக்குவோம். மிளகாய் வதங்கி கொண்டு இருக்குது. மிளகாயில் ஈரத்தன்மை சாதுவாக போகும் வரைக்கும் வதக்கினா நல்லம். மிளகாய் வதங்கி வந்துட்டு நாங்கள் இதோட ஒரு சின்ன துண்டு கோவாயும் வெட்டி சேர்ப்போம். மரக்கறி எல்லாம் சேர்க்கக்கூடிய மரக்கறியை சேர்த்தா நல்லம். எந்த பிள்ளைகள் மரக்கறி கறியாக சாப்பிட மாட்டேன். இப்படி ஏதாவது கலந்து கொடுத்தா சாப்பிட்டுக்கணும். அதுக்காக நான் எந்தெந்த மரக்கறிகள் சேர்க்கணுமோ அவ்வளோத்தையும் சேர்த்துக்கிறேன். சோத்துக்கோ உப்புமாவுக்கோ என்னதுக்குனாலும் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்து விட்டால் அதை தள்ளி வைக்காமல் சாப்பிட்டு கொள்ளணும். உப்பு காணாமல் இன்னொரு காத்தையை உப்பு போட்டுனா எல்லாத்தையும் வதக்கிட்டு எல்லாம் வதங்கி வந்துட்டு நாங்கள் இதோட இதுக்கு நாங்கள் வறுத்து வச்சுக்க ரவையை சேர்ப்போம். பால் விட்டும் செய்யலாம். நான் பால் விடாமல் இன்றைக்கி தண்ணி விட்டு தான் செய்ய போவேன். இப்போ முதல் நாங்கள் இது எல்லாத்தையும் நல்லா இந்த ரவையோட சேர்ற அளவுக்கு நல்லா பிரட்டி விடுவோம். பிரட்டி இந்த எண்ணெய் பட்டரில் ஒரு 2 நிமிஷம் இந்த ரவையை நாங்கள் இன்னொரு முறை வாட்டுவோம். எல்லாம் கலந்து விட்ட பிறகு இந்த ரவையை மூடுற அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா ஓகே. நான் தண்ணி கொதிக்க வச்சுட்டு நான் அப்படியே தான் வச்சுருந்தேன். இந்த தண்ணி காணமாக இருக்குங்க. ரவையை மூடி நிற்கிற அளவுக்கு விட்டிங்கன்னா காணும் தண்ணி. இப்போ அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு இந்த ரவையை நல்லா கிளறி விடுங்க.
ரவை இந்த சுடுதண்ணியும் விட்டபடியாக டக்குன்னு அவிஞ்சிட்டுது. நாங்கள் இதை நல்லா கிளறி விடுவோம். நல்லா கை விடாமல் கிளறி விட்டுன்னு வாங்க. அப்போ கிட்டத்தட்ட புட்டு மாதிரி வேணும், உதிரி உதிரியாக வார மாதிரி. எனக்கு அப்படித்தான் அந்த உப்புமா சாப்பிட விருப்பம். அப்போ நான் நல்லா கை விடாமல் இப்படி கிண்டி 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 கிளறி கிளறி கொண்டு கொடுக்கவே அது புட்டு மாதிரி வந்து கொண்டு வரும். ரவையில் இருக்க ஈரம் காய காய அது புட்டு மாதிரி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு கிளறி கொண்டு வர உதிரி உதிரியாக வந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் நான் ஒரு ஸ்ப்ரிங் ஒனியனுடைய பாதி இலை பக்கமும் ஒரு லீக்ஸ் துண்டும் நீளமாக வெட்டி அதையும் இதுக்குள்ளே சேர்க்கணும். எனக்கு என்னத்துக்கையும் பச்சை கலர் சேர்க்கிற விருப்பம். எனக்கு பாக்கையும் வடிவாயம் இருக்கும் சாப்பாடு. அப்போ உடனே வதக்கினா அதோட கலர் போயிடும். அப்போ நீங்கள் கடைசியாக செய்து முடிகிற நேரத்தை வதக்கினீங்கன்னா அந்த சூட்டில் அந்த லீக்ஸ் அதுகள் வதங்கிக்க கணக்காக இருக்கும். இதோட ஒரு துண்டளவு இஞ்சி எடுத்து அதை சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கேன். அதையும் இதுக்க போடுங்க. அது நல்ல சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வாசமான இஞ்சி வாசத்தோடு நல்ல ஒரு ருசியை தரும். இது நல்லா கிளறி விடுங்கோ. நல்ல உதிரி உதிரியாக இன்னும் கொஞ்சம் இந்த இஞ்சியும் இந்த லீக்ஸும் இந்த அவியும் அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நாங்கள் கிளறி விடுவோம் தொடர்ந்து. உங்களுக்கு உதிரி உதிரியாக வராட்டி இந்த விஸ்கால் இப்படி செய்தீங்கன்றாலும் நல்ல தூளாக அந்த உப்புமா வரும். எனக்கு தூர்வியாக வரணுன்றதுக்காக நான் இதோட செய்வேன்னா நீங்கள் அகப்பையாலும் செய்யலாம். இல்லாட்டி இதோட செய்து விட்டீங்கன்னா நல்ல தூளாக அந்த உப்புமா வரும். இந்த உப்புமா ரெடி ஆகிட்டுது. கன நேரம் நீங்கள் மினக்கிற வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் குயிக்காக செய்து சாப்பிடக்கூடிய ஒரு இது. எந்த கறியோடையும் சாப்பிடலாம், இப்படியையும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இது நாங்கள் அடுப்பை விட்டு இறக்கி விடுவோம். வெஜிடபிள் உப்புமா ஆனால் இறைச்சி கறியோடு தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. உப்பெல்லாம் நல்ல அளவாக இருக்குது. மோர் மிளகாய் கடிப்படைக்கு இன்னும் நல்லா இருக்குது. இஞ்சியும் இன்னொரு வாசத்தையும் ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்குது. செய்து சாப்பிட்டு பாருங்கள். கொமெண்ட்ஸில் எனக்கும் இந்த மாதிரி இருந்தேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.